நிச்சயம் சலோமி. சென்னை அடுத்த எண்ணூர் பகுதியில் கடந்த மாதம் தனியார் உர தொழிற்சாலையில் இருந்து அமோனியா கசிவு ஏற்பட்டு அங்கு வசிக்கூடிய மக்களுக்கு மூச்சு திணறல், வாந்தி, மயக்கம் ஏற்பட்டது. உர தொழிற்சாலையிலிருந்து அமோனியா கசிவு ஏற்படுவதால் உர தொழிற்சாலை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி எண்ணூர் பகுதியில் உள்ள தாழங்குப்பம், நெட்டுக்குப்பம், சின்னக்குப்பம், வஉசி நகர் குப்பம் உள்ளிட்ட 33 மீனவ கிராமங்களை சேர்ந்த மக்கள் கோரமண்டல் தொழிற்சாலை முன்பு அமர்ந்து 42 நாளாக அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு பல அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்து வந்தனர். அரசு சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிற மாவட்ட ஆட்சியர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொழிற்சாலை நிரந்தரமாக மூடுவது எங்களது கோரிக்கை என்று போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இன்று எண்ணூர் பகுதியில் உள்ள மக்களுக்கு ஆதரவாக வியாபாரிகள் கடைகளை அடைத்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். தாழங்குப்பம், நெட்டுக்குப்பம், சின்னக்குப்பம் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதனால் அதன் பிறகு தொழிற்சாலை முன்பு மக்கள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதனால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தொழிற்சாலை முன்பு 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பள்ளி வாகனங்கள், ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவர்கள் அனுமதித்து வருகின்றனர். 33 கிராம மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் அங்கு சுமார் ஒரு 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு மற்ற வேலைகளுக்கு செல்பவர்கள், மற்ற தொழில் செல்பவர்களுக்கு முழுமையாக இன்று செல்லக்கூடிய முடியாத சூழ்நிலை தற்போது அங்கு ஏற்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்களை மட்டும் போராட்டத்தில் சாலையில் அமர்ந்திருப்பவர்கள் வழி அனுப்பி வைக்கின்றனர். இந்த அதிக அளவில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளார். தற்போது எண்ணூர் பகுதியில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது சலோமி.